கண்ணகி கூத்து. சிலப்பதிகாரம் என்னும் நாடக காவியம் தமிழ்நாட்டு மூவேந்தருக்கும் உரியதாகும். கதை தலைவியாகிய கண்ணகி சோழ நாட்டிலே பிறந்தாள். பாண்டிய நாட்டிலே தன் கற்பின் பெருமையை நிறுவினாள். பின்பு சேர நாடு பூந்து வானகம் எய்தினாள். ஆகவே நூலாசிரியர் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு வந்த முன்னாட்டின் பெருமையையும் முறையாக எடுத்துரைக்கின்றார். இவ்வுண்மை முடிகேளு வேந்தர் மூவர்க்கும் உரியது. அடிகள் நீரே அருளுக என்று சீத்தலை சாத்தனார் இளங்கோ அடிகளை நோக்கி கூறும் ஆற்றலால் இனிது விளங்கும். இவ்வாறு முன்னாட்டின் பெருமையையும் எழுதப்போந்த ஆசிரியர் அவற்றின் அரசியல் முறைகளையும் சமய நெறிகளையும் பிறவற்றையும் குறிப்பாக கூறி அருளினார். ஆகவே முன்னாட்டின் நீர்மையையும் ஒருங்கே எடுத்துரைக்கும் நூல் தமிழ் மொழியில் சிலப்பதிகாரம் ஒன்றேயாம். மூவேந்தர்க்கும் உரிய நூலாக விளங்கும் சிலப்பதிகாரம் முத்தமிழ் நயங்களும் அமைந்த அரிய நூலாகவும் திகழ்கின்றது. இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழில் இயற்றவில் இனிய சொற்களால் மாந்தர் அறிவினை கவர்ந்து உயரிய இன்பம் அளிப்பதாகும். இசைத்தமிழ் செவியின் வாயிலாக உள்ளத்தை கவர்ந்து உழப்பிலா இன்பம் பயப்பதாகும். நாடகத்தமிழ் இயற்றமிழின் அழகையும் இசைத்தமிழின் சுவையையும் காட்சியின் நலத்தோடு கலந்தளித்து மனதை மகிழ்விப்பதாகும். நாடக சாலைக்கு செல்வோர் மணிமுடி தரித்த மன்னரும் மதிநலன் சான்ற அமைச்சரும் வெம்படை தாங்கிய வீரரும் நல்லணி புனைந்த நங்கையரும் பிறரும் அரங்கத்தில் நடிக்க கண்டு களிப்புறுவர். பன்னார்ந்த பாட்டின் இசை கேட்டு இன்புறுவர். நாடக கதையில் அமைந்துள்ள கருத்தினை அறிந்து நலமுறுவர். இவ்வாறு கற்றோர்க்கும் மற்றோர்க்கும் இன்பமும் பயனும் ஒருங்கே எய்துவிக்கும் தன்மையாலேயே தமிழ்நாட்டு அறிஞர் நாடகத்தமிழை போற்றி வளர்ப்பாராயினர். மாந்தரை ஒழுக்க நெறியில் நிறுத்ததற்கு நாடகம் ஒரு சிறந்த கருவியாகும் என்பர். நல்ல நாடகங்களை காணும் மக்கள் அறந்தாரறிந்து ஒழுக தலைப்படுவார். உயிர்க்கு நலம் பயக்கும் உயரிய உண்மைகளை கொண்ட கதைகளையே முற்காலத்தில் நாடக மேடைகளில் நடிக்கப்பட்டமையால் மக்கள் பெரும்பாலும் நன்மையில் நாட்டமும் தீமையில் அச்சமும் உடையவராய் வாழ்ந்தார்கள். ஆனால் இக்காலத்தில் புன்னெறி பட்டோரை இன்புறுத்தி பொருள் கவரும் நோக்கமே பெரும்பாலும் நாடக சாலையை இயக்குகின்றது. அதனாலேயே தற்காலத்தில் நாடகங்களை காண்பதுவும் தீதென்று தக்கோர் கருதுகின்றனர். தமிழ்நாட்டு நாடக மேடையில் நடைபெறும் கோவலன் என்னும் நாடகம் பழந்தமிழ் காவியமாகிய சிலப்பதிகாரத்தில் உள்ள சிறந்த கதையை தழுவி எழுந்ததாகும். ஆயினும் நாடக கண்ணகிக்கும் காவிய கண்ணகிக்கும் உள்ள வேற்றுமை புல்லுக்கும் நெல்லுக்கும் உள்ள வேற்றுமையை போன்றது. கோவலனை கோவிலன் என்றும் கண்ணகியை கர்ணகி என்றும் சிதைத்து வழங்கும் சிறுமை ஒரு புறமிருக்க கற்பின் கொழுந்தாகிய கண்ணகி நாடக மேடையில் ஆவேசமுற்று வெறியாட்டர் ஆவதும் தவறிழைத்த பாண்டியன் மார்பை பிளந்து அவன் குடலை மாலையாக அணிந்து குருதியிலே திளைத்து கூத்தாடுவதும் அருவருக்கத்தக்க காட்சியன்றோ? பெண்மைக்குரிய நாணமும் மென்மையும் அமைந்த நல்லியர் கண்ணகியை அழகை போல் அலற வைத்தல் அழகாகுமோ? காளி ஆட்டங்கண்டு கல்லாளர் உள்ளங்கலிக்கும் என்னும் காரணத்தால் கண்ணகியின் மென்மையை அளித்தல் முறையாகுமோ? அன்றியும் நீதி வலுவா நெறிமுறையில் நின்ற நெடுஞ்செழியனது உயிரை வலிந்து பிழிதலும் வேண்டுமோ? நீதி தவறேது என்று அறிந்த பின்னர் அவ்வரசன் உயிர் வாழ இசைவானோ? நாடக கண்ணகியின் தன்மை இவ்வாறாக காவிய கண்ணகியின் செம்மையையும் மேன்மையும் சிறிது காண்போம். மதுரை மாநகரில் கோவலன் கொலையுண்டிருந்தான் என்று அறிந்த கண்ணகி பாண்டிய மன்னனிடம் வழக்குரைத்து நீதியை நிலைநிறுத்துமாறு அவன் மாளிகையினுள்ளே சென்றாள். காவி மலரணையை கண்கள் கண்ணீர் சொரிய கருங்கூந்தல் விரிந்து கிடக்க சிலம்பை கையில் ஏந்திய கொற்றவன் முன்னே போந்த கண்ணகியின் கோலத்தை மெய்யிற் பொடியும் விரித்த கருங்கோலலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் என்று சிலப்பதிகாரம் உருக்கமாக உரைக்கின்றது. கண்ணீர் உகுந்து நின்ற கண்ணகியை பாண்டியன் குழைந்து நோக்கி மனம் வருந்தி வந்த மாதே நீ யார் என்று வினவினான். அதற்கு மாற்றம் உரைக்க போந்த மங்கை, அரசனே, கன்றை இழந்த பசு ஒன்று மனங்கரைந்து கண்ணீர் வடிக்க கண்டு ஆண் கன்றை கொன்ற தன் அருமந்த மைந்தன் மீது
தானே தேராளி ஊர்ந்து முறை செய்த சோழ மன்னனது புகழமைத்த பூகார் நகரமே என் பதியாகும். அந்நகரில் மாசத்துவானுக்கு மகனாய் தோன்றி ஊழ்வினை பயனால் உன் நகரிற்கு புகுந்து என் சிலம்பை விற்க போந்த வீதியில் உன் ஆணையால் கொலையுண்ட இருந்த கோவலன் மனைவியே யான் என்று கொதித்து கூறினாள். அப்பொழுது அரசன், மாதே, கள்வனை கொல்லுதல் கொடுங்கோல் அன்று, அது நீதியின் நெறியாகும் என்று நேர்மையாய் உரைத்தான். கோவலன் குற்றமற்றவன் என்றும் அவனை குற்றவாளி என்று கொன்ற கொற்றவன் தவறிழைத்தான் என்றும் ஐந்திரி பர விளக்க வந்த கண்ணகி காவலனை நோக்கி, அரசே, என் கணவன் கள்வன் அல்ல. அவனிடம் இருந்த சிலம்பு அரண்மனை சிலம்பு அன்று. அதன் இணை சிலம்பு இதோ என் கையில் உள்ளது. இதனுள்ளே அமைந்த பரல் மாணிக்கம் என்று திறம்பட உரைத்தாள். அப்பொழுது மன்னவன் மனம் பதைத்து தன் காவலர் கோவலனிடமிருந்து கொண்ட சிலம்பை எடுத்து வந்து கண்ணகியின் முன்னே வைத்தான். அச்சில்லரி சிலம்பை கண்ணகி தன் செங்கையால் எடுத்து நோக்கி காவலன் கண்ணெதிரே உடைத்தாள். சிலம்பின் உள்ளே இருந்த மாணிக்கம் விரைத்தெழுந்து அரியணை மீது அமர்ந்திருந்த அரசனிடம் தானே நேராக சான்று பகர்வது போல் அவன் முகத்தில் தெரித்து விழுந்த மாணிக்கத்தை கண்டான் மன்னன். அந்நிலையில் அவன் வெண்குடை தாழ்ந்தது, செங்கோல் தளர்ந்தது. பொற்கொல்லன் சொற்கேட்டு பிழை செய்த யானோ அரசன், யானே கள்வன், இது காரும் என் வழிமுறையில் இத்தகைய பிழை செய்தார் எவரும் இல்லை. இன்றே என் உயிர் முடிவதாக என்று அவன் மயங்கி மண் மீது விழுந்தான். விழுந்த மன்னன் எழுந்தான் அல்லன். தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்ட யானோ அரசன், யானே கள்வன் என்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதற் பிழைத்தது. கெடுக என் நாயுள் என மன்னவன் மயங்கி விழுந்தானே என்று சிலப்பதிகாரம் இறங்கி கூறுகின்றது. காவலன் மயங்கி விழுந்து மாண்டதை கண்ட கோப்பெருந்தேவி கணவனை இழந்து நின்ற கண்ணகியின் அடிபணிந்து பிழை பொறுக்குமாறு வேண்டினாள். இங்கனம் அறநெறி பிழைத்த அரசனுக்கு அறமே கூற்றாக அமைந்தது. அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாம் என்பது தமிழ்நாட்டு அரசியற் கொள்கையாகும். இவ்வுண்மையை உரைத்துதல் சிலப்பதிகாரத்தின் குறிக்கோள் என்பது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உருந்து வந்து ஊட்டும் என்பதும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுடும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்ற அழகிய அடிகளால் அறியப்படும் அரசியல் பிழைத்தோரை அறமே ஒருக்கும் என்றும் கற்பமைந்த மாதவரை மக்களும் தேவரும் போற்றுவர் என்றும் வினையின் பயனை விளைக்காலாகாதென்றும் இவ்வுலக மாந்தர் அறிந்து வாழுமாறே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இயற்றினார் என்பது இதனால் இனிது விளங்கும். இவ்வுண்மைக்கு முற்றும் மாறாக அரசியல் பிழைத்த பாண்டியன் அறத்தால் ஆவி துறாவாது கண்ணகியின் மரத்தால் ஆவி துறப்பதை நாடக மேடையிலே காண்கின்றோம். கணவனான கோவலனை அன்றி ஆடவர் எவரையும் சிந்தையாலும் தொடா செம்மை ஆய்ந்த கண்ணகி பாண்டியன் மெய் தீண்டி அவன் மார்பை பிளந்து உயிரை பருக பார்க்கின்றோம். இவ்வாறு தமிழ்நாட்டு மன்னர் அறமும் மாதர் கற்பும் நிலைக்குலை இம்மாறு நிகழ்ந்த இப்பெரும் கூத்தை கண்டு கல்லார் நெஞ்சம் களிக்கும் எனினும் பழந்தமிழ் நாட்டின் பெருமை பாழ்படுவதைக் கண்டு பயனறிந்தோர் வருந்துவார்.